சென்னை வில்லிவாக்கம் தொகுதி தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு அனலை கக்கிக் கொண்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் வெல்லப்போவது யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. 2026 தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கும். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. வில்லிவாக்க தொகுதியில் கடந்த முறை திரு வெற்றி அழகன், திரு கா அன்பழகன் அவர்களுடைய பேரன் ஃபீல்டு செய்யப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 37,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுகவிற்கு அந்த தொகுதியை வெற்றி வாகையை சூட்டி கொடுத்தவர் திரு வெற்றி அழகன். இந்த முறை திரு கார்த்திக் மோகன் அவர்கள் இங்கே போட்டியிட இருக்கிறார். அவர் யார் என்றால், திமுகவின் கோட்டையாக அண்ணா நகரை மாற்றி வைத்திருந்த திரு மோகன் எம்எல்ஏ அவர்களின் புதல்வன் அவர்கள். அப்போ வில்லிவாக்கத்தில் எதற்கு அவரை ஃபீல்டு செய்ய வேண்டி இருக்கிறது? அண்ணா நகரில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய அவரது தந்தையார் கட்டி எழுப்பிய அந்த தொகுதியிலிருந்து வில்லிவாக்கம் தொகுதிக்கு அவரை மாற்ற வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில தான் மிக முக்கியமான அரசியல் சூடு எப்படி இருக்கிறது இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறத நமக்கு கண்முன்னை கொண்டு வரும். ஏனென்றால் 2026 தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகா சார்பாக போட்டியிட போகிறவர் ஒட்டுமொத்தமாக தாவேகாவில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை செலுத்தி கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் பரப்புரையின் பொதுச் செயலாளராகவும் திரு விஜய் அவர்களையும் தாவேகா அவர்களையும் தன் தோளில் சுமந்து கொண்டிருப்பதாக ஒவ்வொரு மேடைகளிலும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த இடத்தில் ஃபீல்டு செய்யப்பட்டுள்ளார். அப்போ அவரை எதிர்த்து ஒரு யங்கான ஒரு டைனமிக்கான ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ண வேண்டியது திமுகவிற்கு எந்தவித நிர்பந்தமுமின்றி ரொம்ப ஈஸியாக இருந்த ஒரு சாய்ஸ் தான் திரு கார்த்திக் மோகன் அவர்கள். மிகப்பெரிய ஒரு துடிப்பான ஒரு இளைஞரை காட்டிலும் அவர் அண்ணா நகரினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் திரு கார்த்திக் மோகனை தெரியாதவர்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவருடைய கிரவுண்ட் பாலிடிக்ஸும் அவருடைய சமூக பணிகளும் அவருடைய தேவைக்கு ஏற்ப உதவி செய்வது ஒரு குணம். அப்படின்னா தேவையே இல்லாட்டினா கூட ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து அவர்களுடன் சிரித்து பழகி அந்த சிரித்த முகத்துடனேயே ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டு விடாமல் ஒவ்வொரு வீடு விடாமல் அண்ணா நகரை தனது கைக்குள்ளே வைத்திருந்த ஒரு துடிப்பான இளைஞர் அப்படிங்கிற அந்த பார்வையில வில்லிவாக்கத்தில் புதிதாக அவரை களம் இறக்கினால் கூட அவரால் இந்த 20 நாட்களில் ஒட்டுமொத்தமான தொகுதியையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக வெற்றியழகனிடமிருந்து கைமாறினால் கூட அந்த தொகுதியை திமுகவிற்காக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கிறதாக திமுகவினுடைய தலைமை நம்புகிறது. அதனுடைய முதல் சாய்ஸாக திரு கார்த்திக் மோகன் அவர்களை தனது பர்சனலாகவே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுத்ததாகவும் அவர் அது போக திரு சபரீசன் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் என்ற முறையிலும் திரு உதயநிதி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் என்பதை பொறுத்தும் திரு கார்த்திக் மோகன் அவர்களுக்கு வில்லிவாக்கத்தில் திரு ஆதவ் அர்ஜுனா என்கிற தாவேகாவினுடைய தற்பெரும் புகழை பாடிக்கொண்டு ஒவ்வொரு மேடைகளிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேட்பாளரை எதிர்த்து நின்று அவரை டெபாசிட்டை இழக்க செய்வதற்கு இவர்கிட்ட மிக முக்கியமான வலிமை இருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்புகிறது. திரு கார்த்திக் மோகன் அவர்களை கட்சி ஆச்சரியங்களுக்கு உட்பட்டு அவரை பாராட்டுவதும் அவரை வரவேற்பதும் தாவேகாவுக்கு எதிரான ஒரு எதிரி நிற்கிறார் களத்தில் என்பதை தாண்டி திமுகவினுடைய மிக முக்கியமான ஒருவரை இந்த தொகுதியில் நிப்பாட்டுவது தாவேகாவுக்கே மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா தாவேகாவினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் எதிர்பார்ப்பது அவர்களுக்கு முகம் தெரியாத கேண்டிடேட்ஸை இந்த மாதிரி திமுகவினுடைய ஒரு ஹெவி வெயிட்டான இருக்கக்கூடியவங்களை முன்னாடி வைக்கும் போதுதான் அவர்களோட கேண்டிடேட்ஸுக்கே ஒரு வெளிச்சம் வருவதாக அவர்கள் நினைப்பதாக நாம் அறிகிறோம். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அவர் என்னதான் அவரை மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டாளராக மிகப்பெரிய ஒரு அரசியல் மேதையாக கூறிக்கொண்டே வந்திருந்தால் கூட இன்றைக்கு திரு கார்த்திக் மோகனிடம் அவர் என்ன பாடுபட போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பிக் கொண்டே வந்திருக்கிறார்கள். இது அத்தனையும் தாண்டி வில்லிவாக்கம் தொகுதி என்பது தமிழ்நாட்டில் பல பகுதியிலிருந்து மிகவும் வேறுபட்ட ஒரு அரசியல் களமை கொண்டது. அப்போ அதனால்தான் இந்த தொகுதியில் திமுகவினுடைய வேட்பாளர் திரு கார்த்திக் மோகனுக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா போன்ற
பல பேர்களை தாண்டி அதிமுகவிலும் வேட்பாளர்கள் வந்து ரொம்ப ஒரு முன்னிலையை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் அனாலிட்டிக்ஸை நம்ம பண்ணணும். ஏன்னா வில்லிவாக்கத்துல திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக ஏன் இது மாற இருக்கிறது அப்படின்னா, முழுக்க முழுக்க இது வந்து ஒரு அர்பனான தொகுதி, நகர்ப்புற தொகுதி. வில்லிவாக்கம் என்பது சென்னையினுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைய பகுதி. அப்போ அந்த நகர்ப்புற வாக்காளர்கள் பொதுவாக ஆட்சித்திறனையும் வசதிகள் ஆகியவற்றை பார்த்துதான் வாக்களிப்பார்கள். அதே மாதிரி சாலை எப்படி இருக்கு, வடிகால், மெட்ரோ, குடிநீர் போன்ற விஷயங்கள் எப்படி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது திமுகவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சாலை, வடிகால், அப்புறம் மெட்ரோ, குடிநீர் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு கவனத்தை செலுத்தியது திமுகவினுடைய அரசாங்கம். இது திமுகவுக்கு ஒரு நேரடி பலத்தை இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. அது போக திராவிட அரசியலினுடைய அடித்தளம் இந்த பகுதியில் நீண்ட காலமாக திமுக ஆதரவுங்கிற கலாச்சாரம் எப்பவுமே பரவி கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி எதிர்த்தரப்புல ஒரு பிஜேபியினுடைய மனநிலைமையும் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறது. அதனால அதிமுகவுடைய கூட்டணி தாக்கம், அப்புறம் புதிய கட்சிகளுடைய பலவீனம் எல்லாமே வந்து இந்த தொகுதியில திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வாக்காளர்களுடைய அமைப்பு, அந்த டெமோகிராபிக்ஸை பார்த்தோம்னாலே நடுத்தர மற்றும் கீழ்த்தர நடுத்தர மக்கள் வந்து தொழிலாளர்கள், வேலைவாய்ப்பு சார்ந்த மக்கள் இங்க குழுமி இருக்கிறதையே நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சிறுபான்மையினுடைய வாக்குகள் பல பகுதிகளில் வில்லிவாக்கத்தை பரவி இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு இங்க ஒரு பெருவாரியான ஒரு வாக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இவர்கள் அத்தனை பேருமே வந்து பொதுவாக நலத்திட்டங்கள் எப்படி இருக்குது, நிலையான ஆட்சி எப்படி இருக்குது, திமுகவுடன் இதை இணைத்து பார்க்கும்போது திமுகவுக்கு இது ஒரு அப்பர் எட்ஜாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது போக அடுத்ததாக எழக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏன் கார்த்திக் மோகன் முன்னிலையில் இருக்கிறார் இந்த தொகுதியில் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவினுடைய அமைப்பினுடைய வலிமை. சென்னை முழுவதும் திமுகவுக்கு பூத் வேலை செய்வதற்கு வலுவான கட்டமைப்பு இருக்குது. வார்டு பகுதி அளவில் கட்சியினுடைய பிடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இங்க நேரடியாக இது அத்தனையுமே வாக்குகளாக மாறும். அப்போ ஆட்சியின் தாக்கம் வந்து சாலை, மழைநீர் வடிகால், மெட்ரோ வேலைகள், அப்புறம் சென்னையினுடைய வளர்ச்சி திட்டங்கள் என்ற அத்தனையிலுமே வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு முன்னிலை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஏன் தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனாவுக்கு இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்னங்கிற ஒரு கேள்வி எழும். அப்போ இங்க கட்டமைப்பு வந்து ரொம்ப குறைவு. விஜய் ரசிகர்கள் வந்து ஆதரவு வந்து கண்டிப்பாக இருக்குதுங்கிறதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது அத்தனையும் வாக்குகளாக மாற்றும் அமைப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது போக எங்க புதிய கட்சி அபாயம்ங்கிற நகர்ப்புற வாக்காளர்கள் சோதனைக்கு எப்பவுமே செல்ல மாட்டார்கள். நம்பிக்கை பெற்ற கட்சி தான் தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அதிமுகவோட வேட்பாளர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரஷருமே இங்க இருக்கிறதாக தெரியவில்லை. ஏன்னா நேரடியாக இங்க களத்தில் இருப்பது திமுகவும் தாவேகா அப்படிங்கிறத விஜய் எப்படி மேடைதோறும் சொல்லிக்கிட்டு இருக்காரோ, அது இந்த ஒற்றை தொகுதியில் இருக்கிறத நம்மளால் கண்களால் காண முடிகிறது. மெயினாக கூட்டணி தாக்கம், பிஜேபியினுடைய கூட்டணி காரணமாக சிறுபான்மை பிளஸ் சில நகர்ப்புற வாக்குகளுடைய விலகுறதுக்குரிய வாய்ப்புகள் இங்கு அதிகப்படியாக இருக்குது. அது போக இது திமுகவுக்கு நேரடியான லாபத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ வில்லிவாக்கம் என்பது நகர்ப்புற தொகுதி, திராவிட அரசியலினுடைய ஆதிக்கம் இருக்குது, நலத்திட்டத்தினுடைய அடிப்படையில் எங்க வாக்குகள் அதிகமாக விலகும். அதே மாதிரி அமைப்பு மிக முக்கியம் அப்படிங்கிற அந்த போர்வையில் திமுகவுக்கு இங்க மிக முக்கியமான சாதகங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா கூட வில்லிவாக்கம் வந்து அலை அப்படிங்கிற அந்த ஒரு அலை இருக்குது பாத்தீங்களா, திமுகவினுடைய அலை. அப்போ இந்த இடத்துல வில்லிவாக்கம் வந்து திமுகவின் அலைக்கு ஓட்டு போடுற தொகுதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இங்க வந்து மிக முக்கியமாக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது. அப்படி பார்த்தோம் என்றால் திமுகவினுடைய திரு கார்த்திக் மோகன் அவர்களுக்கு வில்லிவாக்கம் தொகுதி மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல நாம் அத்தனை பேரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தொகுதி கொடுக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறதாகத்தான் அரசியல் வல்லுநர்களும் அரசியல் விமர்சகர்களும் கிரவுண்ட் ரியாலிட்டியும் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது. எது எப்படியோ மே 4ஆம் தேதி வெள்ளிவாக்கத்தை சூழப்போகுவது திரு கார்த்திக் மோகன். அண்ணா நகரிலிருந்து மையம் கொண்ட புயல் வெள்ளிவாக்கத்தில் கரை சேர்ந்திருக்கக்கூடிய கார்த்திக் மோகன் என்ற புயல் வெள்ளிவாக்கத்தை கரையேற்ற போகிறதா அப்படிங்கிறதை காணுவதற்கு நாம் அத்தனை பேரும் காத்திருப்போம். தொடர்ந்து அடுத்த நாள் காணொளிக்கு காத்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.